வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்கள் அபிமான வா தமிழா வா நிகழ்ச்சி காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கிறது. உங்கள் கனவுகளுக்கு ஒரு அங்கீகாரம். நவம்பர் 17 முதல் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழ் ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இவங்க பார்த்தவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோட இருந்தவங்களா பார்த்துருக்கணும். அதனால இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா சமுதாயத்துல கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்களும் இருக்காங்க சார், இல்லாம இல்ல. அந்த நட்பை என்னோட குழந்தையோ இல்ல வேற யாராவது ஒரு குழந்தையோ, கல்லூரியில் நான் பேராசிரியர் இருக்கேன், அங்க இருக்க குழந்தையோ கொஞ்சம் அறிவுல ஏதோ ஒரு பாசத்துக்காகவோ அன்புக்காகவோ ஏங்குற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல அபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு நபர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சார்? நட்புங்கிற பேர்ல தான் அவங்க வர்றாங்க, அந்த போர்வைக்குள்ளதான் வர்றாங்க. அப்ப அது தப்பாயிரதா? அந்த குழந்தை பாதிக்கப்படாதா? நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைக்கோடியில் திருக்கலம்புங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நண்பனை பழகுது. 4 வருடமாக நட்பு தொடர்கிறது. 4 வருடத்துக்கு பிறகு அப்பா அம்மாட்ட தெரியாம அந்த பொண்ணு ஓடி போயிருது. ஓடி போயிட்டு ஒரு வாரத்துல திரும்ப அந்த பெண் சீரழிக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்படுகிறது. இதுக்கு பேர் நட்பா? ஃப்ரெண்ட்ஸ் நம்பி நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் போய் பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. பெண்களை இன்னைக்கு அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பேரை பயன்படுத்தின்னு அவர் கேட்குறாரு. நவம்பர் 23 போன வருஷம் என் வீட்டில் வாசலில் வந்து நான் கேட் ஓப்பன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என்னோட தோழி வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. எனக்கு இப்போ இந்த 25 பேர் இங்கே இருக்க எல்லாருமே என்னோட வாசலுக்கு எதிரில் நின்று நானும் என் தோழியும் ரோட்டில் நின்று கட்டி பிடிக்கிறத பார்த்துருந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பிக்சர் பண்ணுறீங்க? ஆனால் அந்த சுச்சுவேஷன் அன்றைக்கி என்னன்னா, நவம்பர் 23, 2023 அப்பா இறந்துட்டாங்க. அப்போ என் தோழி வந்து என்னை கட்டி பிடிச்சது டோட்டலாக வேறு. வெளியில் நீங்கள் நின்றுட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போன நீங்கள் என்ன பேசுவீங்க? வெளியில் போய் என்ன பேசுவீங்க? இப்போது நீங்கள் பார்க்குற லூட்டி அடிக்கிற 2 பேரில் நானும் வந்துட்டேன் இல்லையா? தீண்டுதலே ரொம்ப அசிங்கமாக ஒரு செக்ஷுவலைஸ்டாக ஆக்கிட்டீங்க. தோலில் கை வைக்கிறது, அணைச்சிக்கிறது, இந்த மாதிரி ஆறுதல் கொண்டான எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் பிளைண்டாக சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரோட்டில் நின்று இந்த பையன் ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறான், சே என்னடா ஜென்ரேஷன் போயிடுச்சு, சொசைட்டி எங்கே போது, என்னென்னமா பேசுவீங்க? அந்த ரியல், அந்த கோட்டை தாண்டி உள்ள வந்ததான் தெரியும் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க சொசைட்டி பற்றி தான் பேசுகிறோன்னு. இப்போ நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் சொல்கிறேன். நான் ஒரு பையன் கூட 8 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்காந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், எப்படி ஹக் பண்ணிப்போம். இப்போ பொது இடத்துல கூட நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டுலாம் போயிருக்கோம், ஜாலியாக சிரிச்சிருக்கேன், லூட்டி அடிச்சிருக்கேன், எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் லவ்னு வந்து அப்ரோச் பண்ணும்போது அப்போ என் மைண்ட் எப்படி இருக்கும்னா, அப்போ இவ்வளோ நாள் அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக கட்டி பிடிச்சது கூட அந்த தப்பான நோக்கத்தில் தான் என்னை கட்டி பிடிக்கிறானோன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம். அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போகலான்னு. ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது சார், ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியும். அவனை லவ்வராக என்னைக்கு பார்க்குறோமோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு லிமிட்டை தாண்டியே போயிடுச்சு. நட்பா பழகிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்து பழகுறேன். அது லவ்னு வரும்போது நான் இவ்வளோ நாள் பழகுனதும் அந்த பையன் நம்மளை தப்பாக தான் நினச்சிட்டானோ அப்படின்ற எண்ணத்தை தான் நான் சொல்ல வரேன். 8 வருஷம் பழகின ஒரு தோழி, என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரு தோழி, ஏன் எனக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடாதுன்னு அவன் நினைக்க கூடாது? சார், அது வந்து அந்த தோழிக்கும் அந்த இது இருக்கணும்ல சார். அது விருப்பம், நான் அதான் சொல்லலாம். அவர் ஏன் நினைக்க கூடாதுங்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க. திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண தோணாது. அந்த பொண்ணும் எமோஷனலா இல்லாகுது, அந்த பையனும் அந்த ரிலேஷன்ஷிப்னால உடஞ்சு போகிறான். ஸோ 2 பேர்த்தோட மென்டல் ஸ்டேபிள்னஸே அங்கே இதாகுது, பிரேக் ஆகுது. ஸோ அதை தான் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது வந்து ஜஸ்ட் இன்ஃப்ராச்சுவேஷன் தான், உனக்கு என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் எனக்கு இல்லை. ஸோ இதுலேருந்து நீ வெளியில் வந்துரு, உனக்கு இதை விட நல்ல சாய்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு அவங்கள சொல்லி அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 10 இயர்ஸாகவும் இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றது புரியுது. ஆப்போசிட் ஜெண்டருக்கும் அந்த ஃபீலிங் வந்தப்போ நீங்கள் அவருக்கு பேசி புரிய வச்சிருக்கலாம். அது அவருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்துட்டு 2 பேருக்குமே இருக்கிற எமோஷனல்.